திருமண வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் பாவ கொடுப்பனை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்போ 7ஆம் பாவ கொடுப்பனை அப்படிங்கிறது கலஸ்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய கொடுப்பனையை பார்த்தோம்னா, அது 7ஆம் பாவம் நல்ல தொடர்புகளை பெற்றிருக்கும் பட்சத்தில் குடும்பத்தில் வந்து கணவன் மனைவி இடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், நல்ல ஒரு அந்யோன்யம் அப்படிங்கிறது இருக்கும். இதுவே 7ஆம் பாவம் தொடர்புகள் சரியில்லாத பட்சத்தில் குடும்பத்தில் கருத்து வேறுபாடும் சண்டை சச்சரவும் வரக்கூடும். அப்போது 7ஆம் பாவம் அப்படிங்கிறது 3ஆம் பாவத்துடன் தொடர்பு கொள்ளும்போது அது வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யத்தையும் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கும். இதுவே 7ஓட போய் தொடர்பு கொள்ளும்போது 2 பேத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாக்குவாதங்களை கொடுக்கும். 7ஆம் பாவம் போய் 7ஆம் பாவத்துடன் தொடர்பு கொள்ளும்போது, இதுவே 7ஆம் பாவம் போய் 8ஆம் பாவத்துடன் தொடர்பு கொள்ளும்போது சண்டை சச்சரவுகள், அசிங்கம், அவமானப்படக்கூடிய சூழல் உருவாகும். கணவனோட ஜாதகத்திலேயோ மனைவியோட ஜாதகத்திலேயோ 7ஆம் பாவம் போய் 8ஆம் பாவத்துடன் யாருடைய ஜாதகத்தில் தொடர்பு கொள்கிறதோ அந்த நபர்கள் மூலியமாக அவங்க அசிங்க அவமானப்படுவாங்க. கணவன் ஜாதகத்தில்